மீதியான் தேசத்தில் அமைதியான வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. எகிப்தின் அரண்மனையில் வளர்ந்த மோசே இப்போது ஒரு எளிய மேய்ப்பராக வாழ்ந்து வந்தார். அவர் சிப்போராவை திருமணம் செய்து கொண்டு தனது மாமனாரான எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு கெர்சோம் என்ற மகனும் பிறந்தான். நாட்கள் மெதுவாக கடந்து கொண்டிருந்தாலும் மோசேயின் வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அந்த காலத்தில் எகிப்திலிருந்த இஸ்ரவேல் மக்கள் கடுமையான அடிமைத்தனத்தில் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். பார்வோனின் கொடுமையான வேலைகளால் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அவர்கள் தேவனை நோக்கி அழுதார்கள். அந்த அழுகையை தேவன் கேட்டார். தமது ஜனங்களை விடுவிக்க ஒரு மனிதனை தேவன் தேர்ந்தெடுத்திருந்தார். அவர் மோசே. ஒரு நாள் மோசே ஆடுகளை மேய்த்துக்கொண்டு ஹோரேப் மலை அருகே சென்றார். அப்போது அவர் ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தார். ஒரு புதர் தீயால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த புதர் முழுவதும் எரிந்தும் அழியவில்லை. இதை கண்ட மோசே ஆச்சரியப்பட்டார். இந்த விசித்திரமான காட்சியை நான் அருகே சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்து மெதுவாக அந்த புதருக்கு பக்கத்தில் சென்றார். அப்போது திடீரென்று அந்த எரியும் புதரிலிருந்து ஒரு குரல் கேட்டது. மோசே, மோசே. அதிர்ச்சியடைந்த மோசே, ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன் என்று பதிலளித்தார். அப்போது தேவன் கூறினார், இங்கே அருகே வராதே. நீ நிற்கும் இடம் பரிசுத்தமான நிலம். உன் கால்களில் இருக்கும் செருப்புகளை கழற்றிவிடு. மோசே உடனே தேவனுடைய வார்த்தையை கேட்டு செருப்புகளை கழற்றினார். பின்னர் தேவன் சொன்னார், நான் உன் பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இதை கேட்ட மோசே பயந்து தன் முகத்தை மறைத்தார். தேவனை நேராக பார்க்க துணியவில்லை. அப்போது தேவன் மோசேயிடம் கூறினார், எகிப்தில் என் ஜனங்கள் அனுபவிக்கும் துன்பத்தை நான் கண்டிருக்கிறேன். அவர்களின் அழுகையை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நான் இறங்கி வந்துள்ளேன். ஆகையால் நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். நீ எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட மோசே பயந்தார். அவர் தன்னை குறைவாக எண்ணினார். ஆண்டவரே, நான் யார்? நான் எப்படி பார்வோனிடம் சென்று இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வர முடியும் என்று கேட்டார். ஆனால் தேவன் மோசேயை உற்சாகப்படுத்தினார். நான் உன்னுடன் இருப்பேன் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் தம்முடைய நாமத்தை மோசேயிடம் வெளிப்படுத்தினார். நான் இருக்கிறவன் நான்தான். இன்னும் மோசே தயங்கியபோது தேவன் அவருக்கு அற்புதங்களை காண்பித்து நம்பிக்கை கொடுத்தார். மோசேயின் கம்பு பாம்பாக மாறியது. பின்னர் மீண்டும் கம்பாக மாறியது. மேலும் தேவன் மோசேயின் சகோதரனான ஆரோன் அவருக்கு உதவுவார் என்றும் கூறினார். இவ்வாறு தேவனுடைய அழைப்பை பெற்ற மோசே தனது மனைவி சிப்போராவையும் குடும்பத்தையும் கொண்டு எகிப்தை நோக்கி பயணம் செய்ய தயாரானார். ஒரு காலத்தில் தப்பி ஓடிய அதே எகிப்துக்கு இப்போது தேவனுடைய பணியை நிறைவேற்ற திரும்பி செல்லப் போகிறார். ஒரு சாதாரண மேய்ப்பராக இருந்த மோசே தேவனுடைய திட்டத்தில் ஒரு பெரிய தலைவராக மாறப்போகிறார். மிக விரைவில் தேவன் அவரை பயன்படுத்தி எகிப்தில் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யப்போகிறார்.